பர்ஸு செல்ஃபோன் கவர் எப்படி போடுவது என்பதை பார்ட் 2ல் பார்க்க போகிறோம். இப்போ நேற்று செல்ஃபோன் கவர் அடி எப்படி போடணும் என்பதை பர்ஸுக்கு அடி எப்படி போடணும் என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு லைனும் பின்னி முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அடுத்து இந்த ஒயிட் கலர் வயரை பின்னுறப்ப இந்த பிங்க் கலர் வயரெல்லாம் மேலே எடுத்து விட்டுட்டு இந்த ஒயிட் கலர் நாட் போட்டுக்கிட்டே சுற்றி போடணும் அப்படின்பதை பார்த்தோம் நேற்று. ஒவ்வொரு பேசிக் நாட்டும் போடுறப்ப இந்த பிங்க் கலர் வயரை மேலே எடுத்து விட்டுட்டு ஒயிட் கலர் நாட்டு போடுறோம். இந்த மூளை திருப்புற இடத்துல பிங்க் கலர் வயர் ஒரு இடத்துல மட்டும் 2 வயர் வரும். அதனால் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு வயரை கட் பண்ணி விட்டுட்டு 4 மூலைக்கு 4 வயர் கட் பண்ணிவிட்டு அடுத்து மூளை திருப்பணும். அப்போ கரெக்டாக வரும். கட் பண்ணி அந்த கொஞ்சம் வயர் விட்டு கோர்க்கறதுக்கு அளவாக விட்டு கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டுட்டு பின்னுறப்ப மூளை கரெக்டாக திருப்பலாம். திருப்பி கடைசியாக ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அப்படி லைனாக ஒவ்வொரு முடிச்சும் போட்டு பேசிக் நட் போட்டு 13 லைன்லேருந்து 15 வரைக்கும் போட்டுட்டு வரணும். போட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த மாதிரி 15 லைன் போட்டிருக்கேன். போட்டு சுற்று வயரை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு 1.5 அடி எடுத்தோம்ல, அந்த 1.5 அடியை மட்டும் ஒரு பக்கமும் அந்த சைடில் இருக்கிற 1.5 அடி 2 சைடும் கோர்த்து விட்டுறணும். ஒரு வயர் ஒரு நாட் விட்டு அடுத்த நாட்டில் நம்ம கோர்த்து விடணும். ஒரு பக்கம் உள்ள வயரை மட்டும் பெரிய லாங்காக இருக்குதுல்ல, அதை மட்டும் விட்டுறணும். மீதி 3 பக்கமும் எல்லா வயரையும் உள்ளே கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டு பாருங்க. ஜிக்ஜாக்காக தான் இது எண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒவ்வொரு லைனையும் ஒரு நாட்டு விட்டுட்டு அடுத்த நாட்டில் கோர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி கோர்க்கிறப்ப நல்லா இழுத்து டைட்டாக கோர்த்துட்டா அது மேலே லூஸ் ஆகாமல் இருக்கும். பெரட்டி கூட அந்த பர்ஸை பெரட்டி விட்டு கூட நம்ம கோர்த்து விட்டுடலாம். ஏன்னா இப்படி கோர்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உள்ளதை வெளியே எடுத்துட்டு இப்படி தொடர்ந்து கோர்த்துட்டு அதை அப்படியே பெரட்டி இருக்கிறப்பையும் நம்ம உள்பக்கமாக வச்சேவும் ஒரு சைடு மட்டும் பின்னி கட் பண்ணி அதையும் கோர்க்கணும். அதனால் பெரட்டி விட்டுட்டு அதையும் பின்னி கோர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். வயர் எந்த அளவுக்கு கோர்க்க முடியுமோ கோர்த்தா நம்மளுக்கு பர்ஸு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணாவது லைனில் ஒவ்வொரு வயரையும் கோர்த்து விட்டுறணும். நம்ம கடையில் வாங்குகிற பர்ஸை விட இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. நம்ம பின்னுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நான் எனக்கு தேவைக்கு பின்னியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக 3 சைடும் கோர்த்து வயரை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஒரு சைடு மட்டும் ரன்னிங் வயரை வச்சு நம்ம ஆரம்பிக்கணும். ரன்னிங் வயர் வச்சு இந்த சைடு ஃபுல்லாக ஒரு லைன் போடணும். கொஞ்சம் வயர் விட்டு ஆரம்பிக்கணும் கோர்க்கிறதுக்கு. ஆரம்பிச்சுட்டு லைனாக போட்டுட்டு வாங்க. பிங்க் கலர் வயரை எடுத்து விட்டுட்டு ஒயிட் கலர் வயரை மட்டும் ஒவ்வொரு நாட்டும் போட்டுக்கிட்டே வரணும். அடியில் ஒயிட் இருக்குதுல்ல, அதனால் பிங்க்கை மேலே எடுத்து விட்டுட்டு கீழே இந்த பிங்க் கலர் வயரை மட்டும் பின்னிகிட்டே வரணும். இதில் ஒரு 13 லைன் போட்டு முடிங்க. ஒவ்வொரு லைனும்
பிங்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரணும். இந்த லைனை முடிச்சுட்டு கொஞ்சம் வயர் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த வயரையும் சைடு கூடி அப்படியே கோர்த்து கோர்த்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பரட்டி விட்டு நான் கோர்த்தேன், அப்படியே வச்சு நான் அதே பண்ணிட்டேன். பின்னுறதுனால அடுத்து நம்ம கோர்க்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. இது வந்து முன்பக்கமாக அப்படி மடித்து கவர் பண்ணுறோம்ல, அதுக்காக இது எக்ஸ்ட்ரா பண்ணுறோம். அந்த பிங்க் கலர் வயரை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒயிட்டை ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். ஒவ்வொரு தடையும் போட்டு முடிச்சுட்டு இதில் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்து சைடில் வயரை கோர்த்து விடணும். நல்லா இழுத்து வச்சு டைட்டாக பின்னிகிட்டே வாங்க. பின்னிட்டு நம்ம வயரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறணும். நீங்கள் வேறு கட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் ஓடி கோர்த்து விட்ருங்க. அதே லைனில் கோர்க்காமல் அடுத்த லைனில் கோர்த்து விட்டுணும். அதே லைனில் கோர்த்தா கலண்டு வந்துடும். அதனால் அடுத்தடுத்த லைனில் கோர்த்துக்கிட்டு அடுத்து ஒவ்வொரு லைன் போட்டு அதுக்கு அடுத்த லைனில் ஃபார்ம் பண்ணி கோர்த்துட்டே வாங்க. கொடுத்தாச்சு. அடுத்து பிங்க் கலர் வயரை கொஞ்சம் கோர்க்கிறதுக்கு விட்டுட்டு அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டாக போட்டு அதே போல் கட் பண்ணிடணும். அந்த எண்டில் வந்து இந்த மாதிரி கோர்க்கிறதுக்கு வயர் விட்டு கட் பண்ணி விடுங்க. நான் ஒயிட் போட்டிருக்கேன், பிங்க் கலர் வயரில் கோர்த்துட்டு வரேன். அடுத்து பிங்க் போடுறப்ப நம்ம ஒயிட் கலர் வயரில் கோர்த்து விடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட் போடுறப்ப ஒவ்வொரு லைன் போட்டு கோர்த்து விட்டுருங்க. அடுத்து பிங்க் கலர் வயரை வச்சு ஆரம்பிக்கணும். அதுலேயும் கொஞ்சம் வயர் கோர்க்கிறதுக்கு விட்டுட்டு ஆரம்பிக்கணும். ஒயிட்டை விட்டுட்டு பிங்க் கலரில் ஆரம்பித்து பின்னணும். லைனாக இந்த மாதிரி பிங்க் கலர் வயரையும் ஒவ்வொரு நாட்டும் ஒயிட் கலர் வெளியே எடுத்து விட்டுட்டு பிங்க் கலர் வயரை வச்சு ஆரம்பிக்கணும். ஆரம்பித்து பின்னிகிட்டே வாங்க. ரன்னிங் வயர் வர மாதிரி இந்த மாதிரி பின்னிட்டு ஒயிட்டை வெளியே எடுத்து மேலே விட்டுட்டு அதுக்கடுத்து பிங்கை சுற்றி போட்டு அந்த வயர் கொஞ்சம் விட்டு கட் பண்ணி அந்த வயரை சைடில் கோர்த்து இதே மாதிரி கோர்த்து முடிச்சாச்சு. 13 அடி போட்டு சைடில் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டேன். இங்கே வந்து மேக்னெட் வச்சுருக்கேன். கீழே அந்த கவர் வந்து மூடுறதுக்கு மேக்னெட் வச்சுருக்கேன். அந்த மேக்னெட் மேலே ஒரு பூ வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அழகாக இருக்கட்டும்ன்றது அந்த மேக்னெட் மாட்டினது தெரியாமல் இருக்க இந்த மாதிரி ஒரு வேறு கலரில் பின்னி இந்த பூ எப்படி பின்னணுன்றது என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். பார்த்து பூ போட்டு இந்த மாதிரி கோர்த்து விட்ருங்க. அதுக்கடுத்து ஜிப்பு கடைகளில் அந்த மாதிரி ஜிப்பு கிடைக்கும். இந்த ஜிப்பை வாங்கி நம்ம ஊசியில் நரம்பு ஒயிட் கலர் நரம்பு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி ஊசியில் வச்சு நல்ல பெரிய ஊசியாக வாங்கிக்கோங்க. அந்த முனியில் உள்ளதை இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அப்படி மடிச்சுட்டு நம்ம ஊசியும் அந்த நரம்பை வச்சு நூல் வந்து கட்டாயிடும்ல, நரம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நரம்பில் ஊசியில் நரம்பை கோர்த்துட்டு
ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில குத்தி குத்தி எடுத்து இந்த ஜிப்பை வந்து நம்ம தைக்கணும். நரம்பில் எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க, உரி வராமல் இருக்க. அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில நம்ம குத்தி அந்த ஜிப்பு அந்த எண்டில் வந்து குத்துற மாதிரி ஒவ்வொரு இதுவும் தைக்கணும். அந்த மாதிரி உள்ளேருந்து வெளியே எடுக்கணும். திருப்பி வெளியில் வந்து உள்ளே கொடுத்து தைச்சிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில கொடுத்து இந்த மாதிரி தைங்க. நல்லா தைக்கிறப்ப நல்லா நரம்பை வந்து நல்லா இழுத்து வச்சுட்டு லூஸ் ஆகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து தைங்க. ஜிப்பு வச்சிட்டோமாக்கா நம்ம எது உள்ளே வச்சாலும் காயின்ஸ் எல்லாம் போட்டாலும் அது விழுகாமல் அப்படியே இருக்கும். மேக்னெட் மட்டும் வச்சாலும் அது சேஃப்டி இல்லை, ஏதாவது கீழே விழுக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜிப்பு வச்சிட்டோமாக்கா கீழே விழுகாது. நம்ம நகைக்கடையில் உடுக்கிற பர்ஸை விட இது நல்லா அழகாகவும் இருக்குது. அதனால் இந்த பர்ஸை நானே யூஸ் பண்ணுறதுக்காக நான் ஜிப்பு வச்சு தைக்கிறேன். இது லைஃபும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் அப்படின்ட்டு இந்த பர்ஸை யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்படி ஜிப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நரம்பு வச்சு ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில குத்தி குத்தி ஊசியை வெளியே எடுத்து உள்ளே கோர்த்து ஜிப்பை தைச்சி முடிங்க. இதே மாதிரி நான் சுற்றி தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கடைகளில் கொடுத்து தைச்சிக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கிடலாம். பேக் தைப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கொடுத்தா கூட தைச்சி கொடுத்துருவாங்க ஜிப்பு வச்சு. ஜிப்பு வச்சு தைச்சிட்டோமாக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எது உள்ளே வச்சாலும் கீழே மேக்னெட் மட்டும் வச்சோமாக்க கண்டிப்பாக அப்படி சாய்க்கிறப்ப ஏதாவது விழுக சான்ஸ் இருக்குது. இது வந்து ஜிப்பு வச்சிட்டா அப்படியே நிற்கும். அதே மாதிரி சைடில் எல்லா சைட்லேயும் தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அந்த சிப்போடு சேர்த்து தான் உள்ளே கூடி குத்தி வெளியே எடுக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதில் குத்துனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதில் குத்தி எடுங்க. சாதாரண நாட்டுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு கேப் இருக்கும். இதில் வந்து கேப் இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதனால் வெளியே ஊடி எடுக்கிறப்ப நம்மளுக்கு கேப் தெரியும். அந்த கேப் நேரம் குத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். சுற்றி தைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்ட்டு. இந்த பாருங்க, நல்லா ஜிப்பு போட்டாச்சு. இனி அதிலிருந்து எதுவும் வெளியே பொருள் கீழே விழுகாது. மேக்னெட் போட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க. மேலே வச்ச மேக்னெட்டு தெரியாமல் இருக்க இந்த பூ வச்சுருக்கேன்.
இல்லை செல்ஃபோன் வச்சுக்கலாம், ஈஸியாக கர்ச்சீப் வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான என்ன யூஸ் பண்ணுறோமோ பணம் எல்லாமே அதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் வெளியே போகிறப்ப. இப்போ வச்சு சைடில் வந்து ஒரு மடக்கி 2 சைட்லையும் தைச்சிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வயரை வச்சு கோர்த்து விட்டுருக்கிறேன். 2 பக்கமும் வயர் வச்சு ஒரு மடக்கி அது ஒரு ஷேப்பாக இருக்குது, ரொம்ப அகலமாக இருக்குதுல்ல, அதனால் ஒரு மடக்கி சைடில் வந்து வயரை வச்சு கோர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் சைடில் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது பண்ணாதே அழகாக பர்ஸு ஜிப் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மடக்கு மட்டும் மடக்கி அந்த வயரை வச்சு கோர்த்து விட்டு அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் டிசைன்லாம். சூப்பராக பர்ஸு ரெடி ஆயிடுச்சு.